Dear students, I am Ravathi. 10th standard exercise 1.5 la 10th sum. It is the last sum of this exercise. In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 B of t2 equal to A C of t1 plus B C of t2 where A and B are constant so that the circuit C of t equal to 3t is a linear. இப்போது இது கொடுத்துருக்கிறது ஒரு ஃபிசிக்ஸ் சம். ஸோ இது ஒரு ஃபிசிக்ஸ் சம்ஸு. இப்போ நம்ம இதை நம்ம எப்படி லீனியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற கிவன் என்னது? ஸோ கிவன் சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3t அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? த ஃபங்க்ஷன் இஸ் லீனியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் த ஃபங்க்ஷன் இஸ் லீனியர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா சம் ஓவர். அப்போது ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு t1 t2க்கு வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். அப்போது சி ஆஃப் t1 ஈக்குவல் டு என்ன வரும்? 3 இன்ட்டு 3 அந்த t1க்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே t வந்திருக்கனால இங்கே t போட்டிருக்காங்க. இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே a_t1 வரதுனால நம்ம என்ன போட்டுக்கலாம்? a ஆஃப் t1ன்னு போட்டுக்கலாம். தென் அதே மாதிரி சி ஆஃப் b t2 ஈக்குவல் டு 3 ஆஃப் b ஆஃப் t2. அது கிளியர்? இப்போ இந்த சம்மை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போது கொடுத்துருக்கிற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சி ஆஃப் டி அப்படிங்கிறது லீனியர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு கிவன் சி ஆஃப் at1 ப்ளஸ் bt2 இஸ் அ கிவன் ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 3at1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எல்லாத்துலேயும் 3 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சி ஆஃப் at1 அதாவது சி ஆஃப் at1 ப்ளஸ் சி ஆஃப் bt2ன்னு கிடைக்கும். அதாவது உள்ள சியை மல்டிபிள் பண்ணும்போது அப்போது சி ஆஃப் at1க்கு என்ன இருக்குது? 3 ஆஃப் at1 ப்ளஸ் 3 ஆஃப் b ஆஃப் t2. அப்போது இதில் 3யை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? a ஆஃப் t1 ப்ளஸ் b ஆஃப் t2 இருக்கும். ஆர் யூ கிளியர்? இப்போ a ஆஃப் t1 வந்துருச்சு, b ஆஃப் t1 இருக்குது. இப்போ இதில் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ரீஅரேஞ்ச் பண்ணால் இதை அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஏவை முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா a இன்ட்டு 3t1 உள்ளேயும் b இன்ட்டு 3t2 உள்ளேயும் எழுதணும். அதாவது இதுலேயே நம்ம ஏவையும் பியும் ஃப்ரெண்டாக எடுத்துட்டோம்னா இப்படி எழுதலாம். இப்போ 3t1க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? a இன்ட்டு சி ஆஃப் t1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். தென் b இன்ட்டு 3t2நாலும் சி ஆஃப் t2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது இங்கே ac ஆஃப் t1னும் ப்ளஸ் bc ஆஃப் t2வும் வந்துருச்சு. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சா? ஸோ சி ஆஃப் at1 ப்ளஸ் b ஆஃப் t2வை எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் principle is satisfied. அப்போது principle satisfied ஆகுது அப்படின்னா hence C of t இது C. okay, C of t is a C of t equal to 3t is a linear அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ we proved. Very clear? Thank you.